இந்த பதட்டத்துக்கு காரணமே அவர் சொன்ன வாக்குதான்ப்பா. என்னன்னு சொல்றீங்க? நிஜமாவே நடக்காதுன்னு நான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, துளசிக்கு பெரிய கண்டம் இருக்கு, அதனால அவளை எங்கேயும் வெளியில அனுப்பாதீங்கன்னு சொன்னாரு. சோதனை மாதிரி துளசி படிப்பை முடிக்கணும்னா அதனால அவ எங்கேயாவது ஆராய்ச்சிக்கு போகணுமா. குழப்பமா இருக்கிற இந்த நேரத்துல எதுக்குன்னு இந்த ஆராய்ச்சி எல்லாம் அனுப்பாதீங்கண்ணே. நான் அதுக்குள்ள எவ்வளவு தடுத்து பார்த்தேன். மாப்பிள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இனிமே குறுக்க நின்னா நல்லா இருக்காதுன்னு நான் சம்மதிச்சிட்டேன். மாப்பிள்ள கூடவே வராருல்ல, அப்புறம் என்ன பயப்படுறீங்க? நான் நல்லவன் இல்ல, 2-3 தடவை நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்லன்னு, ரொம்ப நல்லவரு, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவரு, உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு. இன்னும் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா 3 வாரம் முத்துமாரியம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிங்க. கெட்ட கனவும் வராது, கண்டிப்பா கல்யாணமும் நடக்கும்னு. இந்த கல்யாணம் நல்ல விதமா நடந்தா 3 வாரம் என்னப்பா, 30 வாரம் பொங்கல் வச்சிடுறேன். அப்புறம் என்னன்னு தெம்பா வீட்டுக்கு போங்க. நான் நடத்த வாங்கினவங்க கிட்ட கமிஷனை வாங்கிட்டு வந்துடுறேன்னு. நீங்க போங்க. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வாமா, பூ வச்சு விடுறேன். எங்க காட்டு தாமரை. இப்பதான் இந்த பூவுக்கே அழகு வந்திருக்கு. இரு, நல்லா வச்சு விடுறேன். என்ன நீ 3 பேருமா வந்திருக்கீங்க? இல்ல, துளசிக்கு ஒரு நாள் காலேஜ் இருக்கு. அப்படியா? இருந்தா போயிட்டு வரட்டும். இதுக்கு ஏன் என்கிட்ட அனுமதி கேட்க வந்திருக்கீங்க? இல்ல, அதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, அட என்னம்மா நீ கருப்பு வெள்ளப்பட மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்க? அத நான் சொல்றேன். துளசி படிப்பு சம்பந்தமா ஒரு நாள் ஆராய்ச்சிக்காக காலேஜ்ல டூர் போறா. அந்த ஒரு நாள் டூர் போகலனா அவ இத்தனை வருஷம் படிச்ச படிப்பு எல்லாமே வேஸ்டா போயிடும். உங்கள் மகன் செல்வா என்கின்ற செல்வராகவன் நான் துளசி கூட போய் துளசி கூடவே இருந்து பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு வாக்கு தந்ததுனால அப்பா அரகுர மனசா ஒத்துக்கிட்டாரு. என்னம்மா நீ, நாங்க என்ன முன்ன பண்ண தெரியாதவங்களா? எங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லண்ணே. என்னம்மா அது? அதான் துளசி கூட செல்வா போறான்ல, அப்புறம் எதுக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எதுவுமே ஆசைப்பட்டதில்ல. ஆனா வாழ்க்கையில முதல் தடவையா செல்வா துளசி கழுத்துல தாலி கட்டுறத கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏமா அத்தை இந்த மாதிரி இருக்காங்க? எந்த மாதிரி இருக்காங்க? என்கிட்ட ஒட்டாமே இருக்காங்க. ஒட்டாம தான் ஒரே பிள்ளைக்கு ஒண்ணு நிச்சயம் பண்ணிருக்காங்களா? இல்லம்மா, அத்தைக்கு என்னமோ என்ன பிடிக்கவே இல்ல. அத்தை இந்த மாதிரி நடந்துக்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். அத்தைக்கு என் மேல வேற எந்த கோவமும் இல்லையே. விவரம் தெரியாத வயசுல நான் அத்தையை ஏதாவது அவமானப்படுத்திருக்கேனா? என்னால அத்தை ஏதாவது வகையில காயப்பட்டிருக்காங்களா? என்னால அத்தைக்கு ஏதாவது தீராத மனவேதனை வந்திருக்கா? அத்தை என்ன விருப்பமா பார்க்காம வேப்பங்காய பாக்குறாங்க. ஏம்மா? ஓடி அந்த பக்கம். நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்ப? நானும் பைத்தியம் மாதிரி உட்காந்துட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பேனா? துளசி, தேவையில்லாம நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத. இல்லம்மா, நான் எதுக்காக கேக்குறேன்னா, நேத்து வரைக்கும் அத்தை என் மேல கோவமா இருந்தது எனக்கு பெருசா தெரியல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுல வாழ போறேன். இப்படி அத்தை கோவமா இருந்தா நான் எப்படி நிம்மதியா குடும்பம் நடத்த முடியும்? உன் மேல அத்தைக்கு எந்த கோவமும் இல்ல. இருந்திருந்தா நிச்சயத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, பூ முடிச்சிருக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீயும் செல்வாவும் எப்படி இருக்க போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீயும் உங்க அத்தையும் நகமும் சதையும் மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. போமா, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. ஆமா துளசி, உங்க அத்தைக்கு உன்னை பிடிக்காதுங்கிறது உண்மைதான். அதுக்கு காரணம் நீ இல்ல, நானும் உங்க அப்பாவும் தான். துளசியும் செல்வாவும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு பெத்த நமக்கே தெரியறப்போ அவங்கள படைச்ச கடவுளுக்கு தெரியாதா? அந்த மாதிரி தெரிஞ்ச கடவுள் இந்த குழந்தைங்களை சேர்த்து வைப்பாரா இல்ல பிரிச்சு வைப்பாரா? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் மாட்டேன், நிறுத்தி அவங்க 2 பேரும் ஜோடியா செத்து போறதுக்கு காரணமாவும் இருக்க மாட்டேன். துளசியும் செல்வம் வாழ பிறந்தவங்க, அவங்க நல்லா வாழணும் மச்சான். அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான். நம்ம 2 பேர் வீட்டு வாசல்லையும் வாழை மரம் கட்டத்தான் போறோம். உங்க மக கழுத்துல என் மகன் தாலியை கட்டத்தான் போறான். நீங்க என்ன சிரிச்ச மாதிரி அனுப்பி வைக்கணும், இல்லன்னா எனக்கு அங்க போனா படிப்பே வராது. இதுக்கு மேல நம்ம அவளை அனுப்பலன்னா மாப்பிள்ள வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா?